அருமையானவர்களே, நாம் இந்த நிருபங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது இது ஏதோ ஒரு கட்டு கதையை போல அல்ல, சரித்திரபூர்வமாக நிகழ்ந்த நிகழ்வுகளை குறித்து இந்த வேதமானது நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. இந்த பிலிப்பு பட்டணம் இன்றும் இருக்கிறது. அந்த பட்டணத்தில் பல புதைபொருள் ஆராய்ச்சிகளின் மூலமாக இந்த திருச்சபைகள் இருந்த இடங்கள், நிகழ்வுகளை இன்றும் அவர்கள் இந்த வேதம் எவ்வளவு உண்மை என்பதை வெளிப்படுத்தும்படியாக தொடர்ந்து நிரூபணமாக பல கண்டுபிடிப்புகளை நாள்தோறும் கொண்டு வருவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த பிலிப்பு என்ற பட்டணமானது ஒரு மிக செல்வாக்கு நிறைந்த ஒரு பட்டணம். நான் ஏற்கனவே சொன்ன வண்ணமாக அலெக்சாண்டர் த கிரேட், அவருடைய தகப்பனார் பிலிப்பு, அவருடைய பெயரை நினைவு கூறும்படியாக வைக்கப்பட்ட ஒரு பட்டணம் இது. அந்த காலங்களில் அநேக மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ், இன்னுமாக சமுதாயத்தில் சில செல்வாக்குள்ள மக்கள் இந்த பட்டணங்களில் குடியேறினார்கள். ஆகவே இது ஏற்கனவே இயற்கையாக இருந்த ஒரு பட்டணம் என்பதை விட இது ஒரு உருவான பட்டணம் என்று கூட நாம் சொல்லலாம். அவ்விதமாக இந்த பட்டணத்தில் பெரும்பாலான மக்கள் ஓரளவுக்கு செழிப்புள்ளவர்களாய் காணப்பட்டவர்கள்தான். ஆனாலும் ஒரு வருத்தமான காரியம் என்னவென்றால், இந்த பட்டணத்தில் ஒரு ஜெப ஆலயம் இல்லை. அந்த நாட்களில் கிரேக்க மக்கள் அநேகர் இருந்த சூழ்நிலையில் யூதர்கள் அநேகர் இல்லை. இந்த பட்டணத்தில் நாம் அறிந்த அந்த லீதியா என்பவள் ஒரு நாள் கடற்கரை ஓரத்தில், அங்கு வழக்கமாக யூத வழக்கத்தின் முறையாக அவர்கள் தொழுது கொண்டு வந்திருக்கலாம் என்று நினைக்கிறோம். பொதுவாக பவுலினுடைய ஒரு முக்கியமான வழிமுறை என்னவென்றால், ஒரு பட்டணத்தில் போனால் முதலாவது அந்த பட்டணத்தில் ஒரு யூத ஆலயம் இருக்குமானால் அந்த ஆலயத்தில் சென்று அவர்கள் மத்தியில் இந்த வேதத்தை சார்ந்த காரியத்தை எடுத்து பேசுவது உண்டு. ஆனால் இந்த பட்டணத்தில் அந்த விதமான ஜெப ஆலயம் இல்லாததினால பவுல் ஒருவேளை நிச்சயமாக சில யூத மக்கள் இந்த பட்டணத்திலும் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் எங்கு கூடி வருகிறாள் என்பதை அறிந்த நிலையில் சில ஸ்திரீகள் கூடி வந்த அவர்கள் மத்தியிலே போய் ஆண்டோடைய வார்த்தையை போதிக்கிறான். அப்பொழுது ஒரு ஸ்திரீனுடைய இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார். ஒருவேளை எத்தனை ஸ்திரீகள் இருந்தார்கள் என்பதை நமக்கு தெரியல, ஆனால் ஒரு ஸ்திரீயின் இருதயத்தை ஆண்டவர் திறக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்த பொழுது அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளக்கூடிய அந்த ஒரு விசுவாசத்தை தேவன் அந்த இருதயத்தில் கொடுத்து அவள் அதை ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் அவள் ஒரு விசுவாசியானாள். அவள் மூலமாகத்தான் இந்த பட்டணம் இந்த திருச்சபையை கொள்ளும்படியாக ஆண்டவர் ஒரு ஆரம்பத்தை கட்டளையிட்டார். இது நல்ல ஒரு அருமையான திருச்சபை. அதற்கு பின்பாக சிறைச்சாலை அதிகாரி அவனும் கூட குடும்பமாக ரட்சிக்கப்படுவதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் பல ஆண்டுகளான பின்பாக பவுல் இந்த இடத்தில் அருமையாய் உழைத்து அந்த உழைப்பின் பலனாக ஏற்படுத்தப்பட்ட இந்த திருச்சபை, இந்த தேவ மனிதன் சிறைபிடிக்கப்பட்டு ரோமபுரி பட்டணத்தில் இருக்கிறார் என்பதை குறித்து அறிந்த பின்பாக இவர்கள் பவுலுக்கு சில உதவி கரத்தை நீட்டுகிறார்கள்.
சில பொருள்களை மற்ற காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார்கள். விதமாக அந்த பொருளை பெற்றுக்கொண்டு பவுல் இந்த கடிதத்தை மிகவும் அக்கறையோடும் பாரத்தோடும் கரிசனையோடும் இந்த மக்களுக்கு எழுதுகிறார். நாம் இந்த முதலாவது அதிகாரத்தில் பவுல் எவ்விதமாக இந்த மக்களுக்காக கொண்டிருந்த அருமையான நல் கரிசனைகளை குறித்து நாம் பார்த்தோம். நாம் கடந்த வாரத்திலும் கூட இந்த மக்கள் கடந்து போகும்படியான சில பாடுகளின் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ஆறுதல் தேறுதலை குறித்து பேசினதை குறித்து நாம் பார்த்தோம். இப்படி சொல்லுகிற வேளையில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். பிலிப்பியருக்கு நிருபம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தில், ஆதலால் கிறிஸ்துவுக்குள் யாதொரு ஆறுதலும் அன்பினாலே யாதொரு தேறுதலும் ஆவியின் யாதொரு ஐக்கியமும் யாதொரு உருக்கமான பட்சமும் இரக்கங்களும் உண்டானால் நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்து ஆத்துமாக்களாய் ஒன்றையே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாக்குங்கள். பவுல் இந்த இடத்துல சொல்லுகிறார், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆறுதல் தேறுதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு ஆவியினால் யாதொரு ஐக்கியம் என்று சொல்லுகிறார். அதாவது the fellowship in the Holy Spirit, அல்லது இவ்விதமாக இங்கு fellowship of the Spirit அப்படின்னா என்ன? இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து கொடுக்கிற ஆறுதல் தேறுதலை குறித்து சொல்லுகிறார். நல்லதுதான். ஆனால் இந்த இடத்துல ஆவியானுடைய ஐக்கியம் என்று சொல்லும்படியான காரியம் என்ன? ஒரு மனிதன் பொதுவாக இன்னொரு மனிதனோடு கூட தொடர்பு கொண்டு அவர்களோடு கூட ஒரு நண்பனாகவோ அல்லது அவர்களோடு தொடர்ந்து பல விதங்களில் அவர்களோடு கூட வாழ்கிற வாழ்க்கை, ஒரு கணவன் மனைவி அல்லது ஒரு நண்பர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவருடைய வாழ்க்கையில் ஒருவருக்கொருவர் அவர்கள் அறிந்தவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. ரோட்டில் போயிட்டுருக்கிற ஒருத்தரிடத்தில் போய் நம்ம உறவு கொள்ள முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. யாரோடு ஐக்கியம் கொள்ள முடியும்? நமக்கு அறிமுகமான தெரிந்த ஒருவர் கூட ஐக்கியம் கொள்ள முடியும். சொல்லப்போனால் ஐக்கியம் என்று சொல்லுகிற வேளையில் இன்றைக்கி எத்தனை பேரை பார்க்குறோம்? நாம் பொதுவாக அவர்களோடு ஐக்கியப்படுவதில்லை, அவரிடத்தில் பேசுகிறோம். ஒருவேளை நமக்கு அறிமுகமான இருக்கலாம், சார் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? அது மேலோட்டமான விதத்தில் அவர்களோடு கூட நாம் உறவு கொள்கிற ஒரு நிலைப்பாடு. ஆனால் இந்த இடத்துல பவுல் அதை குறித்து பேசலை. ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது டீப் யூனியன், ஒரு ஆழமான இணைப்புள்ள வாழ்க்கை, ஒரு ஆழமான ஒருவருக்கொருவர் புரிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை, ஒரு ஆழமான ஒருவருக்கொருவர் ஒரு விதத்தில் சொல்லப்போனால் நம்பிக்கைக்கு உரியவர்களாக வாழ்கிற ஒரு வாழ்க்கை இது. அதுதான் ஐக்கியம் என்று சொல்லப்படுது. ஃபெலோஷிப், பிலீவிங் ஈச் அதர், ஒருவரை நம்புகிறது. ட்ரஸ்டிங் ஒன் பர்சன் அண்ட் another வித் another பர்சன், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நம்பிக்கையாக அங்கு செயல்படுவது. அவை ஐக்கியம் என்று சொல்லும் பொழுது இது மிக ஆழமான ஒரு காரியம். இட்ஸ் a very deep one. இந்த இடத்தில் அவர் சொல்லுகிறார், ஆவியினால் யாதொரு ஐக்கியமும். ஒருவேளை இங்கே நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்னுடைய நெருக்கமான உறவு யாரோடு கூட இருக்கிறது? என்னுடைய நெருக்கமான தொடர்பு என்பது யாரோடு இருக்கிறது? இங்கே பவுல் சொல்றாரு, உங்களுடைய நெருக்கமும் தொடர்பும் பரிசுத்த ஆவியானவரோடு இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது திரியேக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய
அந்த திருத்துவ தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஒரு தொடர்பாக உங்களுடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெற முடியும்? How could this happen in me? எப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் நடைபெறக்கூடும்? இவ்வளவு ஒரு நெருக்கமான தொடர்பும் உறவும் கொண்ட ஒரு வாழ்க்கை என்பது இருக்குமானால் அது நிச்சயமாக ஒரு பெரிய முன்னால் ஏற்படுகிற பல காரியங்களை உள்ளடக்கியதாக தான் இருக்க முடியும் இல்லையா? ஒரு புதிய மனிதனோடு நான் தொடர்பு கொண்டு அவ்விதமாக வாழ்வது என்று கூடாது என்று அறிந்திருக்கும் பொழுது, இவ்விதமான ஒரு புதிய தொடர்புக்குரிய ஒரு அறிமுகம் என்னுடைய வாழ்க்கை நடைபெற்றிருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இது ஒரு ஆரம்பம் இருந்திருக்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் இதனுடைய நிச்சயமான ஒரு காலத்தில் ஏற்பட்ட விளைவாக காணப்பட்டிருக்க வேண்டும். இவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஆமையாலே திருத்துவ தேவன் மூவரில் ஒருவர் என்று பார்க்கிறோம். அதாவது பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவர். நீங்கள் எத்தனை பேர் என்னுடைய அந்த வேதத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்ற அந்த தொடரை கேட்டுக்கொண்டீர்கள் எனக்கு தெரியாது. ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் மூவருமாக இணைந்து இந்த உன்னதமான படைப்பை படைக்கிறதை பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனோடு அவர் இணைந்து அவ்விதமாக உருவாக்குறதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த திருத்துவ தேவனானவர் அவர்களுடைய பணிகளில் வித்தியாசம், ஆனால் மூவரும் ஒருவர் தான். ஒரே தேவன், ஆனால் மூவர். இதை குறித்து நாம் அங்கே திருத்துவத்தை பற்றி நாம் பேசுவதற்கு நேரமில்லை. இந்த 3 நபர்கள் வேறு வேறு ஆனவர் அல்ல, ஒருவர் தான், ஆனால் 3 ஸ்தானத்தில் செயல்படுகிற ஒரு காரியமாய் காணப்படுது. இன்றைக்கு பிதாவானவர் என்றைக்குமே கீழே வரல. பிதாவானவர் எப்பொழுதும் பரலோகத்தில் தான் இருக்கிறார். அவர் என்றென்றும் மாசம் பண்ணுகிறவர் இருக்கிறார். நாம் ஏற்கனவே நான் பார்த்தேன், ஒருவேளை எத்தனை பேர் நீங்கள் அதை விளங்கி கொண்டிருக்க தெரியல, இந்த திருத்துவ தேவன் நித்திய உடன்படிக்கை என்பதை குறித்து நான் பேசியிருக்கிறேன். இந்த மூவருமாக சேர்ந்து ஒரு உடன்படிக்கையை செய்தார்கள். என்னென்னா, இந்த உலகத்தில் மனிதனை மீட்கும்படியான ஒரு பணியை குறித்து அவள் திட்டமிட்ட வேளையில் பிதாவானவர் இந்த உலகத்தில் தனக்கென்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகமானது பாவத்தின் வீழ்ச்சியினால் ஏற்பட்ட நிலையில் பிதாவானவர் தனக்கென்று ஒரு கூட்ட மக்களை தெரிந்து கொண்டார். அவர்களை பிதாவானவர் ரட்சிக்கும்படியாக கொண்டிருக்கிற அந்த திட்டத்துக்கு குமாரனான் என்ன பண்றார்? அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர்களுக்காக பதிலாளியாக மரித்து அவர்களுடைய ஆக்கினையை நீக்கி அவர்களுக்கு நீதியை கொடுத்து அவர்களை மீட்கும்படியான பணியை செய்யும்படியாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும்படியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். ஆகவே தான் யோவான் எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். எதற்காக அவர் வந்தாரோ அந்த காரியத்தை அவர் தெளிவாக நிறைவேற்றினதை குறித்து நிச்சயமாய் அவர் பேசுகிறதை இங்கு நாம் பார்க்கிறோம். அருமையாலே, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது தெளிவும் திட்டமான விதத்தில் நாம் அறிந்து கொள்கின்ற ஒரு வாழ்க்கையோடு வாழ்கிற வாழ்க்கை. இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா அல்ல, தடவி திரிகிற வாழ்க்கையும் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதனுடைய வாழ்க்கையில் இவ்விதமாக இந்த ஆவியானுடைய ஐக்கியத்துக்கு உட்படுகிற அந்த உட்படுதல் என்பது நிச்சயமாக உனக்கும் தெரிந்திருக்கும், ஆண்டவருக்கும் தெரிந்திருக்கும். இஸ் நோன் டு போத் த பார்ட்டிஸ். அதை குறித்து நான் அந்த ஆரம்பத்தை குறித்து பேசுவதற்கு முன்பாக இந்த அறிமுகத்தை சொல்லுகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய பணியை நிறைவேற்றும்படியாக அந்த காலத்தினுடைய கடைசி பகுதி வந்துவிட்ட வேலை. அப்போ பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். எதற்காக நீர் என்னை அனுப்பினீரோ பிதாவே,
அதை நான் செய்து முடித்திருக்கிறேன், அதனுடைய முழுமையை நான் செய்து முடிக்கப் போகிறேன். ஆகவே தான் அவர் சொன்னார், யோவான் 17வது அதிகாரத்தில் அங்கே 6வது வசனம், யாராவது வாசிங்க. நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். இயேசு தெளிவான இடத்துல பேசுகிறார். பிதாவே, இந்த உலகத்தில் நீர் எனக்கென்று தெரிந்தெடுத்த மக்களுக்கு நான் உம்மை வெளிப்படுத்தினேன், அவர்கள் இந்த வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். தெளிவாய் பேசுகிறாருங்க. ஒருவேளை யார் என்னன்றதில்லை, யார் எல்லாத்தையும் அவர் தாமே தெளிவாய் பேசுகிறார். இன்னுமாக அவர் பேசுகிறார் பாருங்க. 7ஆம் வசனம் தொடர்ந்து வாசிங்க. நீர் எனக்கு தந்தவைகளெல்லாம் உம்மாலே உண்டாயின என்று இப்பொழுது அறிந்திருக்கிறார்கள். அப்போ இப்போ நான் சத்தியத்தை சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இப்பொழுது அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், நீர்தான் என்னை அனுப்பினீர் என்பதை அறிந்திருக்கிறார்கள். தெளிவான ஒரு திட்டத்தையும் அந்த திட்டத்தை நிறைவேற்றின காரியத்தை குறித்து இயேசு பேசுகிறதை அறிந்திருக்கிறார்கள். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெளிவான பாதையில் ஓடுகிற ஒரு ஓட்டத்தை கொண்ட வாழ்க்கை தாங்க இது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ யார் என்பதை அறிந்திருப்பாய். உன்னுடைய வாழ்க்கையில் 2 காலமானது நிச்சயமாக காணப்படும். பவுல் இந்த இடத்துல அந்த சபையை பார்த்து எழுதுகிறார், ஆவியானுடைய ஐக்கியத்தை குறித்து பேசுகிறார். ஆவியின் யாதொரு ஐக்கியமும். இந்த பவுல் எதற்காக இந்த பிலிப்பி திருச்சபையை பார்த்து விதமாக பேசுகிறார் என்ன கேட்டால், அவர்களில் ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார் என்பதை அறிந்திருந்த நிலையில தான் பவுல் இதை குறித்து பேசுகிறார். ஒருவேளை உங்களுக்கு இருக்குமா இல்லையான்னு பேசல, ஒரு ஆவிக்குரிய ஐக்கியத்துக்குட்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை குறித்த நிச்சயத்தோடு கூட பேசுகிறார். ஒரு காலத்தில் அவர்களுக்கு இந்த ஐக்கியமானது கிடையாது. ஒரு காலத்தில் தேவனை அறியாதலாய் மனசு மாம்சு விரும்பினலை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். ஆனால் இப்போ அப்படி இல்லை. இப்போ அவர்களுடைய ஐக்கியம் பிதாவோடு, குமாரனோடு, பரிசுத்த ஆவியானவரோடு. ஆகவே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவன் இந்த ஐக்கியத்தை எவ்விதமாக ஏற்படுத்துகிறார்? இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லாருமே பிறக்கும் பொழுதே பிதாவானவரோட, பரிசுத்த ஆவியானவரோட ஐக்கியம் கொண்ட ஒரு வாழ்க்கை என்பது இல்லை. இயேசு சொன்னார், நான் போவது நல்லது, அவர் வரும் பொழுது அவர் நபரவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை வழிநடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுடைய பிள்ளை அல்லாதவர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் என்னன்னா, தேவனுடைய சத்தியத்தை அறிந்து அதில் நிலைத்திருந்து வாழ்கிறவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகள் அல்லாதவர்கள் அப்படி வாழ முடியாது, வாழவராக இருக்க மாட்டார்கள். ஆகவே இவ்விதமான ஒரு ஆரம்பத்தை ஆண்டவர் எவ்விதமாக இந்த பிலிப்பு மக்கள் மத்தியிலே மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செய்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்க வேண்டிய இந்த உறவுக்கு முன்னான நிலை. இவர்களும் ஒரு காலத்தில் ஒரு கிரேக்கர்கள், அந்நியர்கள், தேவனை அறியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் தான். இவர்களுக்கும் தேவனுக்கும் உறவு என்பது கிடையாது. ஆனால் அவர்களில் மிகப்பெரிய ஒரு உன்னதமான செயலை கர்த்தர் நடப்பிக்கிறார். அவர்களுடைய நிலைப்பாடு என்பது என்ன என்பதை குறித்து நான் எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரத்தில் அவர்களுடைய உண்மையான நிலையை குறித்து வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த எரேமியா தீர்க்கதரிசியானவர் இஸ்ரவேல் மக்கள் செழிப்பாக வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவர் மறுபடியும் அந்த மக்களை பார்த்து, மனம் திரும்புங்கள்,
தேவன் நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் உங்களை அடிமைக்குட்படுத்தி விடுவார் என்பதை குறித்து எச்சரித்தார். தேவன் உங்களை நேபுக்கத்நேசர் என்ற பாபிலோன் ராஜாவானவன் வந்து சிறைபிடித்து அடிமைப்படுத்தி விடுவான், மனம் திரும்புங்கள் என்று எச்சரித்தார். ஆனால் இந்த மக்களுக்கு மனம் திரும்ப மனதில்லை. இந்த மக்கள் மனம் திரும்ப விரும்பவில்லை. சொல்லப்போனால் இந்த மக்கள் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்த எரேமியாவை கொண்டு தண்ணீர் இல்லாத கிணற்றில் தூக்கி போட்டார்கள். எரேமியா இந்த மக்களை எச்சரித்தார். உங்களுடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும், உங்களுடைய இருதயம் செம்மைப்படுத்தப்பட வேண்டும், உங்களுடைய இருதயம் சீர்படுத்தப்பட வேண்டும். தேவன் செய்கிற உன்னதமான ஒரு செயல் என்ன என்பா நம்முடைய இருதயத்தில் தான் முதல்ல கையை வைக்கிறார். ஒரு மனிதன் வேதம் சொல்லுகிறது, வரும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். எப்படி அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான்? அவனுடைய நிறத்தை மாற்றுகிறாரா? அவனுடைய தோற்றத்தை மாற்றுகிறாரா? அவனுடைய நிலையை மாற்றுகிறாரா? இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் மாற்றுகிற ஒரே ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா இருதய மாற்றம். ஆக இந்த இருதயம் மாற்றப்படாத நிலையில் எவ்விதமாக இருக்கிறது என்பதை குறித்து எரேமியா எச்சரிக்கிறார். எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 9வது வசனம் யாராவது வாசிக்கலாம். எரேமியா 17:9. இருதயம் எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுதலுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? உன்னுடைய இருதயத்தை உனக்கே தெரியாது. அதுதான் பிரச்சனை. என்னுடைய இருதயத்தின் சீர்கேடு எனக்கே தெரியாது. ஒருவேளை இன்னும் எத்தனை ஆண்டுகளாக நாம் வாழ்வோமே தெரியாதானா? வாழ்க்கையின் சூழ்நிலையில் நான் எவ்விதமாய் காணப்படுவேனா? ஒரு ஆண்டரை உண்மையை பின்பற்றி என்னுடைய வாழ்க்கை நோட்டத்தை முடிப்பேனா, அல்லது ஆண்டுடைய வழியை விட்டு விலகி போன நிலையில் நான் காணப்படுவேனா? வேதத்தில் பார்க்கிறோம், அநேக நன்றாக ஆரம்பித்த பிள்ளைகள் வழி விலகி போகிறதை பார்க்கிறோம். தேமா என்பவன் பரிசுத்த பவுலோடு ஊழியம் செய்தான். அவன் இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து பிரிந்து போனான் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாவற்றை பார்க்கலாம், above all things, இருதயமே திருக்குள்ளது மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. ஆமையாலே என்னுடைய இருதயம் அதுதாங்க. இதை நீயும் நானும் மாற்றிக்கொள்ள முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நிலையில் ஒரு மனிதனுடைய காரியம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் தேவன் சோதித்தருகிறார். God searches every man's heart. உன்னுடைய இருதயத்தை, ஒருவேளை ஏன் இருதயத்தை ஆரம்பினா, ஆமாம், உன்னுடைய இருதயத்தை என்னுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து அறிகிறார். அப்படின்னா என்னன்னா, he knows everything of mine. என்னுடைய காரியங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த எரேமியா 17:10 வாசிங்க. கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்களின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாயிருக்கிறேன். இந்த இடத்துல சொல்றாரு, ஐ ட்ரை த ரெயின்ஸ். அவருடைய அந்த சோதித்தறிதலுக்கு எந்த ஒரு மனுஷனும் அங்கே விதிவிலக்கல்ல. இந்த காலையில் நீயும் நானும் ஆலயத்தில் வந்து உட்கார்ந்துருக்கோம். என்னுடைய இருதயம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை குறித்து எனக்கு தெரியாது, உனக்குமே தெரியாது. என்ன கேட்டால், இந்த முழு இருதயத்தையுமே நீயே அறிந்து கொள்ள முடியாது. அவ்வளோ ஒரு சீர்கேடான ஒரு இருதயம்தான் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது. இவர் தாமே இதை ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதற்குரிய செய்களின் பலன்களையும் அவர் அளிக்கிறேன்னு சொல்கிறார். இருதயத்தையும் உள்ளந்தெரியுங்கள். உள்ளந்தெரினா த வெரி டெப்த் ஆஃப் த சோல், உன்னுடைய ஆத்துமாவின் உள்ளான பகுதியை அவர் ஆராய்ந்து அறிகிறார்.
ஆகவே ஒரு பாவி இவ்வளவு ஒரு தெருக்கான இருதயத்தை கொண்டிருக்கிறவன் பரிசுத்த ஆவியானவரோடு உறவு கொண்டு வாழ முடியுமா? முடியாது. பரிசுத்த ஆவியானோட ஐக்கியப்பட்டு வாழ முடியுமா? முடியாது. அவரோடு ஒருமனப்பட்டு வாழ்க்கையின் பிரயாணத்தில் அவன் வாழக்கூடியவனாக இருக்க முடியுமா? முடியாது. இட்ஸ் அப்சல்யூட்லி இம்பாசிபிள். உன்னை நீ மாற்றிக்கொள்ள முடியாது, என்னை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. அதனால அநேக சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா தப்புகளும் நாம் தெரியாமல் செய்கிறத நிறைய சமயங்களில் தெரிஞ்சு தான் செய்கிறோம். ஒருவேளை அதை குறித்து நாம் வருத்தப்படலாம், வருத்தப்படாமல் போகலாம், ஆனால் அதை தெரிந்து தான் நம்ம செய்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இருதயத்தை மாற்றுகிறார். He changes the heart. He removes it. இந்த இருதயத்தை அவர் எடுத்து விடுகிறார். He removes the heart. தேவன் செய்யக்கூடிய மிக உன்னதமான ஒரு காரியம் என்னவென்றால் அந்த பழைய இருதயத்தை அவர் எடுத்து விடுகிறாருங்க. He removes it. வெளிப்பிரகாரமாக தெரியாது, ஆனால் அந்த மனிதனுடைய வாழ்க்கை முறையில் அது வெளிப்படுத்தப்படுகிறது. எரேமியாவுக்கு பின்பாக வந்த அடுத்த தீர்க்கதரிசி இதை குறித்து பேசுகிறார். எரேமியா யூத பட்டணங்களில் ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கித்து தெரிந்தார். அவருடைய சத்தியத்துக்கு செவி கொடுக்கவில்லை. மக்கள் அவர்களுடைய சொந்த வழிகளில் போன பொழுது நேபுகாத் நேச்சார் என்ற அரசனானவன் வந்து இவர்களை சிறைபிடித்து அடிமைப்படுத்தி கொண்டு போயிட்டான். 70 வருஷம் அங்கே இருக்காங்க பாபிலோன் தேசத்தில். அப்போ தான் இந்த எசேக்கியேல் என்ற ஒரு தீர்க்கதரிசியை ஆண்டவர் எழுப்புகிறார். அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி அந்த மக்களிடத்தில் பேசுகிறார். அந்த மக்களிடத்தில் ஒரு நம்பிக்கையின் செய்தியை அனுப்புகிறார். இந்த ஆண்டவர் எப்பொழுதும் மன்னிக்கிறவரும் மன்னிக்க விருப்பமுள்ளவரும் ஆயத்தமுள்ள ஒரு தேவன். நம்மை தண்டிப்பதை விட அவருடைய மன்னிப்பு பல மடங்கு அதிகம். நம்மை ஆக்கினைக்குட்படுத்தப்படுவதில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நம்மை சீர்படுத்த விரும்புகிற தேவன். அந்த மக்களை பார்த்து எசேக்கியாவின் மூலமாக தேவன் இந்த செய்தியை அனுப்புகிறார். உங்களுடைய இருதயம் திருக்கும் சீர்கேடு மற்ற ஒரு இருதயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வது தான் வாழ்க்கையினுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு மகிமைகரமான மாற்றம். இட்ஸ் a great revolutionary change. என்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையினுடைய பாவ வழியில் விட்டிருந்திருப்பீரானால் இன்றைக்கு நான் ஒருவேளை மரித்திருக்கலாம், அல்லது என்னுடைய வாழ்க்கை ஏதோ விதத்தில் அழிந்து கொண்டு நான் சீர்கெட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தாவே என்னையும் சந்தித்தீர், என்னையும் மாற்றினீர். ஆகவே ஆண்டவர் இந்த இருதயத்தை அவர் செப்பனிடவில்லை. He doesn't repair the heart, but he changes the heart itself. அதுதாங்க ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய ஒரு காரியம். அவர் அந்த இருதயத்தை எடுத்து போடுகிறார். எசேக்கியேலின் புத்தகம் 36வது அதிகாரத்தில் இதை குறித்து வாசிக்கிறோம். இது உண்மையா? உண்மை. இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிறாரா? நிச்சயமா. ஆகவேதான் மெய்யாய் தேவனுடைய உண்மையான விடுதலைக்குள் வந்த மக்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டு இருக்கிறது. அவருடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் முற்றுமாக மாற்றப்பட்ட ஒரு நிலையில் வாழ்கிற உன்னதமான மகிமைகரமான ஒரு மீட்பினுடைய உன்னத நிலைக்குள்ளாக தேவனை நிறுத்துகிறார். எசேக்கியேல் 36:26 பிரதர் சேராது வாசிங்க ப்ளீஸ். 26-27 வாசிங்க. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், I am going to do a great transformation in your life. வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை, மறுரூபத்தை நான் ஏற்படுத்துவேன். பாபிலோனில் அடிமையாக நம்பிக்கை இல்லாத நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள்
தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அவளுக்கு அனுப்புகிறார். ஒருவேளை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்க தவறி போனது உண்மைதான். ஆனால் அருமையாலே நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நீடிய பொறுமையுள்ளவராக செயல்படுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அதே காரியத்தை செய்ய விரும்புகிறார். எப்பவுமே நம்முடைய பாவ வாழ்க்கை வேதம் சொல்லுது, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை. நோ பீஸ் டு த விக்கெட்ல. பாவம் ஒரு இழுக்கு தான். என்றைக்குமே பாவம் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதில்ல. பாவம் நம்மளை நிர்பந்தமானவன் தான் மாற்றுகிறது. அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அடிமைப்படுத்துகிறது. ஆகவே ஆண்டவர் இந்த பழைய இருதயத்தை அங்கே முற்றுமாக எடுத்து போடுகிறார். ஐ வில் டேக் இட் அவே. எடுத்து போட்டு இங்கே என்ன அவர் சொல்கிறாரு, இவ்விதமாக நவமான இருதயத்தை கொடுப்பேன். A new heart and a new spirit. புதிதான ஆவியை. I will give you a new heart and new spirit. உன்னுடைய வாழ்க்கையினுடைய இதுவரைக்கும் இந்த பொல்லாத இருதயத்தில் நீ சிந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்தாய். இந்த இருதயம் என்ன சொல்லுதோ, மனசு மாம்ச வெறிமலை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தா. ஆனால் இப்போ இந்த இருதயமானது மாற்றப்பட்டு விட்டதுனால உன்னுடைய வாழ்க்கையில் புதிய எண்ணங்கள், ஆண்டவருக்குரிய எண்ணங்கள், ஆண்டவரை வாஞ்சிக்கிற எண்ணங்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்கிற எண்ணங்கள், பாவத்தின் மேலாக விடுதலை, விசுவாசம், நம்பிக்கை, எந்த விதமான சோதனையின் வேளையிலும் கூட தேவனுடைய அந்த மெய்யான சத்தியத்தின் வெளிச்சத்தில் வாழக்கூடிய ஒரு உறுதிப்பாடு. இதுதாங்க மெய்யான ரட்சிப்பு. இதுதான் என்னுடைய வாழ்க்கையில் மெய்யான ஒரு விடுதலை கொடுக்கிறது. ஏதோ ஒரு சில காரியங்களை அல்ல, சில மாற்றங்களை அல்ல. இதுதாங்க மெய்யான விடுதலையின் வாழ்க்கை என்பது. மனசு மாம்ச விரும்பினை செய்து வாழ்ந்து கொண்டிருந்த மனிதனுடைய வாழ்க்கையில் புதிய மாற்றம், புதிய விடுதலை, புதிய மீட்பு, புதிய திசை, புதிய வாஞ்சை, புதிய விருப்பம். அவருடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் வெற்றி தான். அதான் பவுல் சொல்றார், வெற்றி சிறக்க உன் வாழ்க்கையை நீ சரிபடுத்துறது ரொம்ப யோசிங்க. திங்க் ஆஃப் இட், திங்க் ஆஃப் இட். யோசனை பண்ண. எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படியே நீ வாழ்ந்து கொண்டிருப்பா? யோசனை பண்ண. எவ்வளவு காலம் என்னுடைய வாழ்க்கையில் விடுதலையற்ற நான் வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்பதை குறித்து யோசித்து பார். எவ்வளவு காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பெயரை தரித்திருந்தாலும் ஆண்டவருடைய உண்மையான மாற்றம், விடுதலை இல்லாமல் வாழ முடியும் என்பதை குறித்து நீ சிந்தித்து பார். சிந்திக்கிறது ரொம்ப அவசியம். எவ்வளோ காலங்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னாலும் உன்னுடைய வாழ்க்கையானது ஒரு புதிய இருதயத்தோடு கூட வாழுகிற வாழ்க்கையினுடைய காரியம் இருக்கிறதா? புதிய ஆவியை கொண்டு வாழுகிற வாழ்க்கை இருக்கிறதா? அதைத்தான் பவுல் இந்த பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகிறார். ஆவியானவருடைய ஐக்கியம். இன்னும் கூட சொல்றார், 27வது வசனம் வாசிங்க. அதே எசேக்கியேல் 36:27. உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளை நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். ஏன் இந்த மனுஷன் இப்படி மாறிட்டாரு? ஏன் இந்த சகோதரி வாழ்க்கை மாற்றப்பட்டிருக்கிறது? ஏன் அவருடைய பேச்சு மாற்றப்பட்டிருக்கிறது? அவருடைய செய்கை மாற்றப்பட்டிருக்கிறது? அவர்கள் வித்தியாசமாக இருக்கிறாங்க, புதிய மனிதர்களாக இருக்காங்கன்னு ஏன் அவளை குறித்து சொல்ல முடிகிறது? ஏன்னா இதுதான், உங்கள் உள்ளத்தில் என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளில் செய்யவும் பண்ணுவேன். I will do it. உன்னால் முடியாது, உன்னை நீ மாற்றிக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் நீ காலாகாலம் உன்னை மாற்ற முடியாது. இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையில் சுபாவங்கள் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையை மாற்ற முடியல, அவருடைய தன்மை மாற்ற முடியல. விசுவாசம் இல்லை. வாழ்க்கையில் உண்மையான விதத்தில் பார்க்கும் பொழுது சிலர் ஏன் வாழ்கிறோன்னு கூட யோசிக்க வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கும் இடர்களாக இருக்கிறது. ஆசீர்வாதமாக இல்லை. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் என்ற குடும்பங்களில் தேவனுடைய சமாதானம் இல்லை, குழப்பம் இருக்கிறது, நம்பிக்கையின்மை இருக்குது, அவிசுவாசம் இருக்குது, பயம் இருக்குது, பிரச்சனைக்குரிய பிரச்சனைகள், அதுக்கு மேலே விடுதலை என்பது இல்லை. ஆண்டவரை அறிந்திருக்கேன்னு நீ சொன்னாலும் உடைய வாழ்க்கையினுடைய செயல்கள், உடைய குடும்பத்தின் நிலைகள் அவ்விதமாக அதை குறித்து பேச முடியாத ஒரு காரியமே சும்மா பார்க்க முடியல.
அப்போ ஆண்டவருடைய வாழ்க்கையில் செய்யலை, இந்த காரியத்தை அவருடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்யலை. அவர் சொல்றாரு, இந்த ஒரு புதிய இருதயத்தை நான் அவ்விதமாக அங்கே வைக்கிறவனாய மாத்திரமல்ல, அந்த கல்லான இருதயத்தை நான் எடுத்துடுறேன். ஸ்டோனி ஹார்ட், கடினமான வார்த்தைகள், கடினமான பேச்சுக்கள், கடினமான சுபாவங்கள், கடினமான விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையினுடைய உங்களுடைய பல விதமான காரியங்கள், மாற்றம் இல்லை, விடுதலை இல்லை. நான் சொல்ல, நான் அதை எடுத்துடுறேன். ஐ வாண்ட் டு டேக் இட் அவே. நான் அதை எடுக்கிற விரும்புகிறேன், எடுத்து நான் போடுறேன். நீ விரும்புகிறையா? ஆர் யூ வில்லிங் ஃபார் தட்? அதை எடுத்து போட்டு நான் ஒரு புதிய இருதயத்தை அந்த இடத்துல வைத்து நான் என்ன பண்ணுகிறேன்? என் ஆவியை வைத்து நான் உங்களை என் கட்டளைகளை நடக்கவும். எப்படிங்க இவங்களால் மாற்றம் அடைந்த, எப்படி இந்த முடிஞ்சது? ஏன் இப்படி இவங்க வாழ்கிறாங்க? ஏன் முன்னெல்லாம் இவங்க இப்படி இருப்பாங்க, இப்போ மாறிட்டாங்களே? அதனால இவனுடைய வாழ்க்கையில் உண்மையான மன மாற்றம், தேவன் அந்த ஐக்கியத்துக்குள் உன்னை கொண்டு வரணும்னா இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கணுங்க. வித்தவுட் திஸ் சேஞ்ச் ஐக்கியம் இல்லை. எந்த மாற்றம் இல்லாமல் உடைய வாழ்க்கையில் தேவனை நீ அறிந்த ஒரு வாழ்க்கையில் நீ கிறிஸ்தவன் என்று சொன்னாலும் அவருக்கு உன்னை தெரியாது, உனக்கு அவரை தெரியாது. அதுதான் உன்னுடைய வாழ்க்கை நிலை. ஆகவே தான் சொன்னார், உங்களை அறியேன். அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இப்படியே நான் வாழ்ந்துகிட்டே இருக்கதா? எவ்வளோ காலம் தான் இப்படியே வாழ போகிறேன்? இப்படியே வாழ்ந்து ஒரு மறிச்சிட்டேன்னா அது ரொம்ப ஆபத்து இல்லை? ரொம்ப ஆபத்து இல்லை? நீ எங்கே போவ? அது வாழ்க்கையே கடினமான ஒரு பாதையில் நீ போயிட்டு இப்படி வாழ்ந்துட்டு கடைசியில் நீ மறித்தவனாலும் நல்ல வேலை இந்த மனுஷன் போனான், இந்த மனுஷி போனான்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய, ஐயோ இவங்க போயிட்டாங்களே, இவ்வளோ நல்லவங்க போயிட்டாங்களே, இவ்வளோ மேலானவங்க போயிட்டான்னு சொன்ன மாதிரி அவங்க உள்ளே நினைப்பாங்க, ஒருவேளை ஐயோ இந்த அம்மா போயிட்டாங்களா, இந்த ஐயா போயிட்டாங்களா, இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருந்தால் பரவாயில்ல, ஆனால் உள்ளே போய் தொலைஞ்சாங்க. அதனால என்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக இந்த பழைய இருதயத்தோடு நீ வாழ்வாயானா அப்படித்தான் உன்னை குறித்து சொல்ல முடியும். ஒருவேளை ஒரு வாரம் அழுவாங்க, ஒரு மாதம் நினச்சி பார்ப்பாங்க, ஒரு வருஷம் ஆனால் உன்னை மறந்துடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிதாக்களுக்கு நான் அந்த 28 உங்கள் பிதாக்களுக்கு நான் கொடுத்த தேசத்தில் நீங்கள் குடியிருப்பீர்கள். இப்போ நீங்கள் அடிமையாக இருக்கிறீங்க. You are a slave now in a strange land. ஒரு அந்நிய தேசத்தில் அடிமைகளாக நீங்கள் இன்றைக்கி இருக்கிறீங்க. உங்களுக்கு சுதந்திரம் இல்லை, விரும்புகிறதை செய்ய முடியலை. நீங்கள் உங்களுடைய பாவத்துக்கே அடிமை. வேதம் சொல்லுது, பாவம் செய்கிறவர்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறார்கள், விடுதலை என்பது இல்லை. அதுதான் உன்னை குறித்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு வரி. விடுதலையற்ற ஒரு நபர் நீ. எனக்கு விடுதலை இல்லை. விடுதலை விடுதலை என்று சொன்னாலும் விடுதலை என்பதனுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் மறுபடியுமாக நீ ஒரு காலத்தில் எங்கே பாவத்தினால கரைபட்டு அழிந்து கொண்டிருந்தாயோ அதே இடத்துல கொண்டு போய் நான் நிறுத்தி உன்னை நான் அவ்விதமாக குடியிருக்க பண்ணுவேன். ஐ வில் பில்ட் யுவர் லைஃப். ஐ வில் பில்ட் யுவர் லைஃப். வாழ்க்கையை நான் கட்டுவேன். நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருந்து உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை ரட்சித்து உங்கள் மேல் பஞ்சத்தை கட்டளையிடாமல் கோதுமை வரவழைத்ததை பெருக பண்ணி நீங்கள் இனிமேல் hitherto அதனாலே இவர் தேவன், இவர் தேவன். உன்னுடைய வாழ்க்கையில் இவரை நீ அற்பமாக எண்ணிடாத. ஒவ்வொரு நாளும் சூரியனை பார்க்கும் பொழுது நினைச்சுக்கொள், இந்த உலகத்தில் அவருடைய படைப்பை எண்ணிப்பார். அவர் தன்னுடைய வல்லமை வெளிப்படுத்தாமல் இல்லை. பல கிரகங்களை உண்டாக்கினாலும் இந்த பூமியை எங்கேயுமே மனுஷன் வாழ முடியாது. மற்ற கிரகங்களில் போனால் அங்கே மனிதனுக்குரிய சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது. ஆனால் இந்த பூமியை அழகாக படைத்து அழகாக உருவாக்கி மனிதன் வாழும்படியான செம்மையான ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி எல்லாவற்றையும் அவர் இந்த பூமியில் மாத்திரம்தான் செய்திருக்கிறார். அதற்குரிய சூரியனை எல்லா கிரகங்களுமே இந்த பூமியை மையமாக வைத்து இந்த கிராவிடேஷனல் தானா வருமா? தானா வர வாய்ப்பு இருக்கா?
கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. இன்றைக்கு இந்த பொய்யையும் நம்பக்கூடிய நிலையில் மேற்கத்திய நாடுகள் இன்றைக்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது. பணம் இருக்கு, ஆனால் விசுவாசம் இல்லை. ஆகவே அங்கே வாழ்க்கையான சீரழிகிறது, குடும்பம் என்பதை சீரழிந்து போய் கொண்டிருக்கிறது. மெய்யான விசுவாசம் இல்லை. ஆலயத்துக்கு போக அவர்களுக்கு மனதில்லை. இந்த வேதமானது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. விஞ்ஞானம் என்ற பெயரில், நாகரிகம் என்ற பெயரில் தேவனை விட்டு விலகி போன நிலையில் அவர்கள் பரிதாபமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆலயம் இல்லை, தேவன் இல்லை, மனிதன் இணைந்து வாழ முடியல. ஒரு ஸ்திரீயும் ஒரு கணவனுமாக வாழ முடியல. முடிஞ்சா வாழலைன்னா பிரிஞ்சுக்குவோம். இன்றைக்கு மேற்கத்திய நாடுகளின் கலாச்சாரம் அதை மாறிவிட்டது. ஒரு காலத்தில் வேதத்தை மையமாக வைத்து வாழ்ந்த அந்த தேசம் இன்னைக்கு அப்படி ஆயிடுச்சுங்க. அம்மையாலே, இந்த வேதம் ஒழிந்து போகாது. உனக்கு முன்பாக சாட்சி இருக்கு. இது எப்படிங்க பூமி மட்டுங்க அவ்வளோ ஆண்டா ஒரு கோலகம் இப்படி சுற்றுது, பூமி மட்டும் ஏங்க இப்படி சுற்றிட்டு இருக்கு? ஏன் 16,600 கிலோமீட்டர் வேகத்தில் இப்படியே அது சுற்றணும்? அது ஏறக்க 6,000 மைல் கிலோமீட்டர் வேகத்தில் இப்படி சுற்றணும். அது ஏன் இப்படி சூரியனை சுற்றி 16,600 கிலோமீட்டர் வேகத்தில் நடந்துட்டு போனது யாருங்க இயக்கிறது? இட் இஸ் காட். அவ்வளோ பெரிய பூமியை அவர் தான் இயக்கிறார். அதுக்கு எங்கே வல்லமை வருது? எங்கே? வேறு எந்த இடத்துலையுமே இல்லை. ஆகவே படைப்பின் தேவன் உன்னுடைய வாழ்க்கையில் இல்லைன்னு நினைக்காத. ஹி இஸ் காட். அவர் உன்னை படைத்தவர். வேதம் சொல்லுகிறது அவர் தான் உன்னை படைத்தவர். அவருக்கு தான் நீ கணக்கு கொடுக்கணும். அவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை செம்மைப்படுத்த முடியும். அவர் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சீர்படுத்த முடியும். வேறு எங்கேயுமே போகாத. ஆகவே தான் பாபிலோன் தேசத்தில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அடிமைக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? இல்லை, சொந்த நாடு இல்லை, சொந்த வீடெல்லாம் விட்டுட்டாங்க. அங்கே போய் திரும்ப என்ன மாதிரி வீடை கட்ட முடியும்? ஒருவேளை பல மக்கள் விதமாக எந்தமான சூழ்நிலை அவங்க பணமாக இருந்தது, அடிமைகள் அவர்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்க முடியும்? ஒருவேளை அவள் இஸ்ரவேல் தேசத்தில் அங்கே செழிப்பும் செம்மையுமாய் வாழ்ந்தார்கள், உண்மைதான். ஆனால் இன்னைக்கு அவர்கள் அடிமைகளாக, சரியான வீடுகளற்றவர்களாக, அனாதைகளைப் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுதுதான் தேவன் எசேக்கியாவை அனுப்புகிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நான் அனுப்பின வார்த்தையின் மூலமாக மாற்றிக்கொள்ள விரும்பலை. சரி, காலம் கடந்து விட்டது. நீங்கள் இன்னைக்கு அந்நிய தேசத்தில் எவ்வளோ மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நான் ஒன்றை செய்வேன், உங்களை மறுபடியும் அந்த தேசத்துக்கு அழைத்து செல்லுவேன். ஏசாயா தீர்க்கதரிசி கோரேஸ் என்ற ராஜா பிறக்காததற்கு முன்பாக அங்கே ஆண்டவர் அவனுடைய பெயரை சொல்லி, இப்படி ஒரு ராஜாவை நான் எழுப்புவேன். அவன் அவர் இந்த யூதர்களெல்லாம் அவருடைய தேசத்துக்கு போய் ஆலயத்தை கட்டுங்கள் என்று சொல்லி அவன் அதற்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவான். இந்த கடவுள் என்னோட பேசினார் நம்ம சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனை பிறக்கிறதுக்கு முன்னாலே ஏசாயா எழுதி வச்சுட்டு போயிட்டார். ஏசாயாவுக்கு பின்னால் தான் எரேமியாவுக்கு பின்னால் தான் எசேக்கியேல். இப்போ அவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். அம்மையாலே, உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எனக்கு தெரியாது, ஏதோ கொஞ்சம் தெரியும். ஆனால் உனக்கு உன்னை பற்றி தெரியும். வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷத்தோடு தான் இருக்கிறியா? வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்கா? வாழ்க்கையில் உண்மையான விடுதலை இருக்கா? உன்னுடைய வாழ்க்கையை நீ கட்டிக்கொள்ள முடியும்னு நினைக்கிறியா? ஏன் உன் வாழ்க்கையில் பலவிதமான காரியங்கள் மத்தியில் கடந்து போகும் பொழுது வாழ்க்கையை சந்திக்க உனக்கு தைரியம் இல்லை, விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை? எப்பொழுது உன்னிடத்தில் பேசும் பொழுது எந்த விதமான தேவனுடைய அந்த விசுவாச வார்த்தைகள் இல்லை, எல்லாம் எதிர்மறையாக தான் போய்ட்டு. ஏன் இப்படி தானே வாழணுமா? இந்த தேவன் இப்போ ஒருவர் இல்லையா? இந்த தேவன் இருக்கு மட்டுமாக ஒரு மனிதனுக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த தேவன் இருக்கு மட்டுமாக உனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த தேவனருக்கு மட்டுமாக உனக்கு ஜீவனை கொடுக்க அவர் விருப்பமுள்ளவராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொல்றார், அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை நான் கொடுக்கிறேன். நவமான இருதயம், புதிதான ஆவி, என் வார்த்தைகளை நடக்க பண்ணுவேன். இனிமேல் நீ அப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நான் மாற்றும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த 31வது வசனத்தில், அப்பொழுது நீங்கள் உங்கள் பொல்லாத மார்க்கங்களையும் உங்கள் தகாத கிரியைகளையும் நினைத்து உங்கள் அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்கள் அருவருப்புகளின் நிமித்தமும் உங்களையே அரோசிப்பீர்கள். You will be ashamed
நீ ஏன் வெட்கப்படுவ? ஏன் இப்படி நான் வாழ்ந்துட்டேன்? இப்படி நான் வாழ்ந்திருக்க கூடாதே. தீர்க்கதரிசி சொன்ன பொழுது நான் ஏன் கேட்காமல் போனேன்? ஆಮೇಲೆ தேவன் ரொம்ப பொறுமையுள்ளவர். ஆயிரக்கணக்கான சந்தர்ப்பங்களை நமக்கு அவர் கொடுக்கிறார். வாழ்க்கையில் எத்தனையோ சந்தர்ப்பங்களை கொடுத்திருக்கிறார். என் வாழ்க்கையில் சொல்கிறாரு, உன்னால் மாற்ற முடியாது, உன் வாழ்க்கையை நீ சமப்படுத்த முடியாது, உன் வாழ்க்கையை நீ சீர்படுத்த முடியாது, உன்னுடைய வாழ்க்கை காரியங்களெல்லாம் நீ கட்டிக்க முடியாது, உன்னால் முடியாது முடியாது முடியாது. அவ்வளோதான். முடிகிற ஒருவனை அழைக்கிறார். என்னால் முடியும்னோ இல்லை அவர் கூப்பிடுறார். நான் செய்வேன். இந்த காலையில் நீ என்ன சொல்கிற? கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய இருதயத்தில் பேச வேண்டும் என்பதே நான் விரும்புகிற காரியம், இந்த தேவன் விரும்புகிற காரியம். அதனால் இந்த வார்த்தைகளை அனுப்பி இருக்கிறார். உடைய வாழ்க்கையை சீர்படுத்த விரும்புகிறார், உடைய வாழ்க்கையை கட்ட விரும்புகிறார், விடுதலையாக்க விரும்புகிறார். உடைய வாழ்க்கை நாமே ஒரு உண்மையான உன்னுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறார். தேவனுடைய வழியை விட்டு நீ என்னதான் போனாலும் ஆண்டவர் கிருபையாக உன்னை தேடி வந்திருக்கிறார், தேடி வருகிறார். இந்த காலையில் நீ என்ன சொல்லுவ? ஆண்டவரே, ஆண்டவர் சொல்கிறார், உன்னால் முடியாது, இட்ஸ் இம்பாசிபிள். உன் வாழ்க்கையை மாற்ற முடியாது, உன் சூழ்நிலையை மாற்ற முடியாது, உன்னுடைய காரியங்களை நீ மாற்றிக்கொள்ள முடியாது. ஒன்று அதிலேயே மூழ்கி போய் உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விடலாம், அல்லது நான் உன்னுடைய வாழ்க்கையை கட்டும்படியாக ஒரு புதிய மாற்றத்தை, புதிய காரியத்தை செய்கிறேன், புதிய காரியத்தை செய்துகிறேன், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லுகிறார். கல்லான இருதயத்தை நான் எடுத்து போடுறேன், சதையான இருதயத்தை வைக்கிறேன், நவமான இருதயத்தை கொடுக்கிறேன், புதிய ஆவியை என்னுடைய கட்டளையை நடக்கும்படியாக நான் செய்கிறேன். அதனால என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு என்ன பதில் சொல்கிறேன்? ஆண்டவரே, உண்மை நம்புகிறேன். என் வாழ்க்கை சரியில்லாமல் நான் போயிட்டுருக்கு, நான் ஆண்டவரை நம்புகிறேன்னு சொல்கிறேன். ஆனால் என் வாழ்க்கை அதற்குரிய வழியில் போகிற மாதிரி எனக்கே தெரியல. அதனால என்னுடைய வாழ்க்கையில் நேர்மையாய் நீ அவரிடத்தில் வரதை எதிர்பார்க்கிறார். உன்னை மாற்றிக்கொண்டு வான்னு கேட்கல, நான் அதை செய்கிறேங்கிறார். அந்த கல்லான இருதயத்தை எடுத்து போடுவது என்னுடைய வேலை. இதை செய்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள்ளாக அங்கே வாசம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த காரியத்தை செய்து தான் அவர் வாசம் பண்ணுகிறார். ஏன்னா அவர் தேவாதி தேவன், அசுத்தமான இருதயத்தில் அவர் வாழுகிறவர் அல்ல. சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசிகளான பொழுது ஆண்டவர் நவமான இருதயத்தை, புதிதான ஆவியை கொடுத்து அங்கே வந்து வாசம் பண்ணி கட்டளையில் நடக்க உன்னை பண்ணுகிறார். அதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து பரலோகத்தின் மேன்மையெல்லாம் விட்டு இந்த உலகத்தில் வந்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்தார். அம்மையால் இந்த உலகத்தில் எந்த ஒரு மனிதன் உன்னை மாற்ற முடியாது. என்ன மாற்ற முடியாது? உன்னுடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை சீர்படுத்த முடியாது. ஆனால் உன்னை சீர்படுத்தக்கூடிய ஒரே ஒருவர் தான். there is only one person, he is God. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்குனவருமாக அவர் உன்னுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதுனால் அவர் இந்த காலையில் உன்னை அழைக்கிறார். ஆண்டவரே, வருகிறேன் என்று சொல்லுவாயானால் உடைய வாழ்க்கையை கர்த்தர் கட்டுவார். புதிய இருதயத்தையும் நவமான புதிய ஆவியையும் நவமான இருதயத்தை அவருடைய கட்டளை நடக்கக்கூடிய மகிமையான வாழ்க்கையை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நீரே தேவன், இல்லை அம்மை இல்லாமல் தேவன் இல்லை. ஆண்டவரே, ஒருவேளை இன்றைக்கு இந்த உலகம் முழுதுமாக இந்த கடவுள் என்பவர், இந்த இயேசு என்பவர் இல்லை என்று சொன்னால் கூட நீர் ஆண்டவரை இல்லாமல் போவதில்லை. எல்லாவற்றையும் உண்டாக்கினவர் நீர் ஒருவரே. கர்த்தாவே, இந்த காலையில் இந்த இடத்துல நம்முடைய வார்த்தையை கேட்டிருக்கிற ஒருவருக்காக ஜெபிக்கிறேன். ஒருவர் ஆன்லைனில் நம்முடைய வார்த்தையை கேட்கிற அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த காலையில் நீர் அழைக்கிறீர். ஒருவேளை அவர் எனக்கு செய்வாரா இல்லையா என்பதல்ல. ஆண்டவரே, நீர் எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாற்றத்தை கொடுத்து வாழ்க்கை ஆண்டவரை நீ செம்மைப்படுத்தி இருக்கிறார். காய ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையிலே செய்திருக்கிறேன். மனசு மாம்ச எரிமலை செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த இருதயத்தை எடுத்துவிட்டு நவமான இருதயம், புதிதான ஆவி, அவருடைய கட்டளை நடக்கும்படியான மனசிந்தை. ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் நீ இருக்க வேண்டாம். மறுபடியும் வா, உன் தேசத்துக்கு கொண்டு வந்து உன்னை கட்டு வைப்பேன். ஆவியானவரே, இந்த காரியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் செய்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.